நண்பர்களே ஒரு வழியாக தென்னை மரத்தில் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா ஏறைக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வயல், நம்ம ஊர் வயல். நம்ம வயலுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். இதுதான் நம்ம ஊர் காடு. இதில் இந்த பாறை இருக்குது, அந்த பாறைக்கு பின்னாடி நம்ம ஊர் ஆகிற இது பூராமே நம்ம இதுதான் நம்ம ஊர் காடு. தென்னை மரம். இந்த மலை என்னென்னு கேட்டிங்கன்னா இதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரியா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்துருப்பீங்களா? நம்ம கூகுள் மேப்பில், இது கூகுள் மேப்பில் இல்லை, 10th 12thலாம் அந்த மேப்பில் வரையும் போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அது போடாமல் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் எத்தனையோ நாள் அடிப்பட்டோம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதே நம்ம போடாமல் விட்ருக்கோம் நிறைய நாள். சரி, அதை விட்டுருலாம். வேறு பக்கத்தில் தென்னை மரத்தில் ஏறியாச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பனை வந்து நல்லா பாலை பக்குவமாக வந்துட்டுருக்கு. இடுக்கைக்கு பயணி கூடைக்கு இதுவான். ஆனால் அந்த தென்னை மரம் ஹைட் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 60 அடி 70 அடி இருக்கும். காட்டுற மாதிரிங்க, தரையே தெரியல எனக்கு இதிலேருந்து பார்க்க. நீங்கள் அங்கே பாருங்கள், அந்த வயலில் பாருங்கள், வயலெலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது எனக்கு தரை தெரியும்ன்றதுக்கு கீழே எல்லாமே மரம். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 குலை கிடக்கு. இது நல்லா இளநி பொய்க்கன்று இருக்குது இதில், அதனால் இது நல்ல இளநி. இதுலேயும் பொய்க்கன்று இருக்குது. அது இளநி கேட்டால் அது குறும்புளி. ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கணும், பொய்க்குன்னு இருக்கணும். அதுதான் இளநி. பறிச்சிட்டு பார்க்கலாமா? இதில் கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஏன்னா அந்த பூச்சி அரிச்சிருக்குன்னா இருக்கா, பூச்சி அரிச்சதுனால அந்த மட்டை வரக்கூடிய டைமில் உள்ள பாலைகள் எதுலேயுமே அவ்வளோ இளநி இருக்காது, தேங்காய்லாம். அதுக்கு கீழே உள்ளதில் என்ன, இதில் குறும்பல் நிறையா பிடிச்சிருக்கா, அது கீழே உள்ள தேங்காய் நிறையா குறும்பல் பிடிச்சிருக்கா. அதுதான் ரீசன். அந்த பூச்சி விழுந்துச்சினாலே இது வந்து ரொம்ப வராது. இந்த மரத்தில் நல்லா காய் பிடிச்சிருக்கு பாருங்க, பிஞ்சு. அந்த கொலையில் எப்படி இருக்கு பாருங்க, பிஞ்சு. அந்த மரம் இதை விட ஹைட்டு. அதுதான் முத வச்ச மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வயல்லையே. அந்த மரத்து கூட சேர்த்து ஒரு 4-5 மரம் வச்சுருக்காங்க. அந்த 5 மரத்தில் இது நான் இப்போ நிற்கிறது வந்து ஒரு 2வது இடம் வச்ச மரமாக இருக்கும். ஏன்னா இது வந்து 2வது ஹைட்டில். இப்போ ஒரு 10 மரம் ஒரே ஹைட்டில் இருக்குன்னா 2வது ஹைட்டில் ஒரு 4 மரம் 5 மரம் இருக்கும். அந்த மரத்தில் இதுவும் ஒன்று. இது 2வது முறை வச்சது. இது வந்து நம்ம வச்சு கிடையாது, நம்ம தாத்தா காலத்தில் வச்சது. அதுக்கப்புறம் இது வெட்டலாம் பாருங்கள். பாலைரூவா 60 பாருங்கள். இதே கொண்டு வந்தோம்னா வெட்டைக்கு தான் இருக்கா. அவ்வளோதான். அது கீழே போய்ட்டு இதுதான் பாலாயிரரூவா. நான் இதோட பல்லு தருதா. இது வந்து மழுங்கலை, ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால தண்ணி பட்டு துரு பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். இதோடைய மட்டையில் ரொம்ப வெட்டிடக்கூடாது. வெட்டினோன்னா மட்டை உண்டாக போயிடும். அதனால் மட்டை வெட்டிட்டோம்னா அந்த மட்டை காஞ்சிக்கும். அப்புறம் மரத்துக்கு அது பாதிப்பு தான். சரி நண்பர்களே, நான் வந்து தேங்காய் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அது பக்கமாக உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் உட்காரக்கு முன்னாடி நான் வசமாக உட்காராமல் எதையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லை. சரியா? இப்போ இது ஒரு தேங்காய் குலுங்கணும், கண்டிப்பாக குலுங்கணும். குலுங்காத பட்சத்தில் அது வந்து முக்கால் விளைச்சல். இதை பறித்து போட்டோன்னு வைங்களேன், கீழே போய் அழுவிடும். அழுவுனதுக்கப்புறம் அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, பறிச்சும் வேஸ்ட்டு. இப்போ நான் கிடக்கும்னு நினச்சி வந்தேன், இது விளைஞ்சிருக்குன்னு நினச்சேன், விளையலையே, முக்கால் விளைச்சல். சரி, இதை கீழே போட்டு அடுத்த கோழி தேடலாம். நவீனே, தூர தள்ளி நின்கல. மரத்து மேலையா? மாமரத்துலையா? மாமரத்தில் காய் கிடக்கான்னு வரல, காய் பூத்துருக்கு மரம். இருக்கிற நண்பர்களே, மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நிற்கணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து எனக்கு சில டெக்னிக் தெரியும். இப்படி நின்னா அப்படி உழமுட்டோம் அப்படின்னு சொல்லி. யாரும் அவசரப்பட்டு ஏறிட்டு இவன் அவனுக்கான்னு சொல்லி நின்றுட்டு எதுலேயும் விழுந்து கிடக்கு வழி பார்க்காதீங்க. ஏன்னா தென்னை மரங்கிறது சும்மா கிடையாது. மட்டையை எப்படி பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். என்கிட்ட நான் நிறையா மரம் ஏறியிருக்கேன். அதனால் நானுமே தப்பு செய்யலாம். ஏன்னா மட்டையில் திடீர்னு வேறு அந்த மட்டை நமக்கு பொய்யாக காமிச்சிருக்கலாம், அந்த மட்டை பச்சையாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு சும்மா இருந்திருக்கலாம். அதனால் தென்னை மரத்தில் ஏறுறது ரொம்ப முக்கியம். தென்னை மரமும் சரி பனை மரமும் சரி, நிறைய பேர் ஏறி கீழே விழுதாங்க. நம்ம ஒரு நாள் கீழே விழுந்து ஒரே பனையிலேருந்து விழுந்தோம்னா மழை பெய்யும் போது ஏறினேன். அது வந்து கீழே இருந்து பாதி மரம் கூட இல்லை, காவாசி மரத்துலேருந்து கை பிடிச்சது வந்து வலிவிட்டுது. அதனால் விழுந்துட்டேன். அது ஆட்டிலாம் பட்டலை, பொத்துன்னு விழுந்து எந்திரிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப உயரத்துலேருந்து தான் விழுந்தே கிடையாது. ஏன்னா அது நமக்கு தெரியும், பனை மரம் எப்படி இருக்கும், தென்னை மரம் எப்படி இருக்கும். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்குது. தென்னை மரம் ஏற தெரிஞ்சால் பனை மரம் ஏற கிடையாது. ஆனால் நமக்கு ரெண்டுமே தெரியும். ஏன்னா ரெண்டுலேயுமே ஏறி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம். சரி, வளவலன்னு பேசணும்.
தேங்காய் பறிக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா இளநி, இது வந்து முக்கால் அலைச்சல் இல்லை. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கீழே ஒரு குலை கிடக்கு வருங்க. நடக்கா நடக்கா இது நல்ல குலை, நல்ல தேங்காய் குலை. அதை வெட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பூ இருக்கா, தென்னம்பூ, இது வந்து நம்ம மேலே குத்தும், அப்படியே சரசரன்னு இழுக்கும். சட்டை போடாமல் ஏறினால அதுக்கு என்ன செய்ய முடியும். அப்புறம் என்ன, இதில் ஒரு கலர் இருக்குங்க. ஒரு 2 தேங்காய் தான். சரி, அப்புறம் இதுவும் முக்கால் விளைச்சல் தான் நினைக்கிறேன். ஆனால் ஏறி வேஸ்ட்டாக போச்சு பழுக்க. 3 குலை கிடந்துச்சி. 3 குலையில் 5 தேங்காய் தான் பறிச்சிருக்கோம். உடம்பு பூரா கிழிச்சு வச்சிருக்கு. நான் நல்ல குலைன்னு நினச்சேன். ஒரு தேங்காய் பறித்து பார்க்கலாமா? எங்கள் அப்பா தான் என்ன சொன்னாங்க, யார் அந்த மரத்தில் தேங்காய் விழுதுன்னாங்க. அப்போ ஒரு குலையில் மட்டும்தான் விழுந்திருக்கு, மற்ற 2 குலையில் ஃபுல்லாகவே முக்கால் அலைச்சல் தான் நடந்திருக்கு. அந்த வெயிட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் பொய்க்கு நேரம் இன்னும் போகலை. அப்போ இது முக்கால் அலைச்சல் சேர்ந்த இளநி. ஏறி 5 தேங்காய் தான் பறிச்சிருக்கு. 5 ஒரு 6 தேங்காய் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்க வேண்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கருத்து மட்டும் பேசிக்கிட்டுறேன். பார்த்தீங்கன்னா யாரும் தென்னை மரம் ஏற தெரியாதவங்க ஏற தேவையில்லை. அதுக்கப்புறம் ஏற தெரியல அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. இந்த அரையும் குறையமாக ஏறிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. அது வந்து வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு சொல்லியிருந்ததெல்லாம் எங்கள் அப்பா தான். தென்னை மரத்தில் ஏறி நல்லா எப்படி இளநி வெட்டணும், தேங்காய் வெட்டணும், எது இளநி எது தேங்காய், இதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்லி தருவாங்க. 2வது தடவை சொல்லி தந்தாங்கன்னா திட்டு விடும். அதுக்கும் மேலே கேட்டோன்னா அடி தான். சரியா? இது இளநி காட்டுறமாங்க. இதுதான் இளநி. இந்த பொய்க்கன்று இருக்கா, இதுதான் பொய்க்கண்ணுமாங்க. இந்த காம்புக்கு பக்கத்தில் பொய்க்கன்று இருக்கும். பொய்க்கண்ணு என்னென்னா அந்த வெள்ளை கலரில் இருக்கா, அதுதான் அந்த பொய்க்கண்ணுமாங்க. இது வந்து எப்போ மறையுதோ அப்பவும் தேங்காய் ஆயிரும். ஆனால் சில மரத்தில் வந்து தெரியாது. இந்த சில மரத்தில் இந்த பொய்க்கண்ணுது அப்படின்னு சொல்லி தெரியாது. சரி, அப்படியே நின்று வாரேன் நான். அவ்வளோதான், வீடியோ எடுத்து முடிச்சேன், இறங்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வயலுக்கு பக்கத்தில் 2 பசங்க விரை போட்டிகிட்ருக்காங்க. இது பெரிய பசங்க கிடையாது, சின்ன வயல். அவங்க வேலைக்கு போய்க்கு இங்கே வந்திருக்காங்க. சரி, வரப்பு வெட்ட தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் வெட்டிகிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் வெயிலுக்குள்ளேயும் சட்டப்படாமல் நிற்கிறாங்க. நம்மளால் சட்டப்படாமலாம் நிற்க முடியாது. சாயங்கால நேரத்தில் நம்ம வந்து நமக்கு வேலை நின்றுட்டுனா இப்படி தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. நம்ம இப்போதைக்கு சும்மாலாம் நிற்க முடியாது. வேலை நின்றுட்டுனா இப்படி வரப்போட்டு வேலைலாம் வரும். சில அன்றைக்கி வந்த அன்றைக்கி நம்ம செஞ்சு தான் ஆகணும், செய்யாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா செஞ்சால் தான் சம்பளம் கிடைக்கும். செய்யலைன்னா நமக்கு சம்பளத்தை குறைப்பாங்க. அப்படி இல்லை, சம்பளம் கிடைக்கவே செய்யாது. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் எனக்கு இந்த பாலை கண்ணை உறுத்திட்டே இருக்குது. இதில் ஒரு பாலை வந்து பயணி இடுக்கை நல்லா பக்குவமாக வந்துகிட்ருக்கு. ஆனால் பனையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா சும்மா கீழேருந்தே இருக்குது. அது காட்ட முடியல, ஏன்னா கீழே பூரா மட்டை கட்டுனா அடர்ந்து கிடக்குது. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. சரி, அதனால் இதுதான் வீடியோ. இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. இப்போ கீழே போய்ட்டு தேங்காய் எப்படி எத்தனை இருக்குது, தேங்காய் எப்படி தொளிக்கிறோம், அப்புறம் ஒரு இளநீ 2 இளநீ பறிச்சிடணும். வந்த பையனுக்கு ஒன்று கொடுக்கணும், மறந்தே போச்சு. இது வேணால் பறிச்சிருமாப்போம். அதே மாதிரி இப்படி இழுக்கும்போது, சுண்டி இழுக்கும்போது திடீர்னு இளநீ சும்மா இருக்கும், கையில் அத்து வந்துடும். இது வந்து கரெக்டாக கீழே போடணும். பிறகு நம்ம கல்லில் பட்டுட்டுனா பிறகு இதாகிப்போம். கல்லில் பட்டுட்டுனீங்களேன், இளநீ வெடிச்சிடும், தண்ணி பூரா வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இது ஒரு இளநீ தான் நினைக்கிறேன். இது இளநியாக இருந்துச்சுன்னா நம்ம குடிச்சிக்கலாம். வேண்டாம், இன்னொன்று பறிச்சுக்கிடும். முக்காலஜில் குடிச்சிட்டு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்காது தண்ணி. அதனால் இதில் இன்னொரு இளநீ பறிச்சுக்கிடும். இது பறிக்கைக்கான மெயின் முக்கியமானது அப்படின்னா இந்த காம்பு இருக்கா, காம்புலேருந்து வெளிப்பக்கமாக இழுக்கணும் தென்னை மரத்தில். அவ்வளோதான், ஈஸியாக கையில் வந்துடும். இப்போ இதையும் கீழே போட்டுடலாம்.
ஓகே, கரெக்டாக வரப்பில் போய் விழுந்துட்டு. சரி, வீடியோ மேலே எடுத்தது போதும். நான் உட்காந்துருக்கேன்னு பார்க்காங்க, சேஃப்டியாக இருக்குது. எப்படிலாம் உட்கார முடியுமோ, எந்த இடத்துல உட்காந்தா மட்டை உடையாதோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அதே மாதிரி இந்த மரம் பார்த்திங்கன்னா நாட்டு மரம், அதனால் மட்டை வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த ஒட்டு மரம், செவ்வல்லி மரம் மாதிரி இழுத்த உடனே நொடியுது, மேலே ஏறும்போதே பூட்டாக மட்டை உடஞ்சி விழுதுலாம் இருக்காது. அதனால் இந்த மரம் நாட்டு மரம். இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய இல்லை, ஆனால் நம்ம வயலுக்கு பக்கத்துலடி ஃபுல்லாக வச்சுருக்க போகிறாமல் நாட்டு மரம் தான். இன்னும் இதில் ஒரு குத்த அடக்கு மரம், இந்த மரத்துலலாம் பூராமே நாட்டு மரம் தான். அப்புறம் நான் இது வந்து இந்த மரம் இருக்கா, இந்த மரத்துலேருந்து மட்டை எத்தான் தண்டிக்கிறதுங்க. நான் எங்கள் வயலில் பார்த்ததுலேயே இந்த மரம் தான் மட்டை பருத்த மரம். அதுக்கப்புறம் பனைமரம்லாம் ஒன்று தான் இருக்கும். ஆனால் வயல் உள்ள பனைமரம் வைக்க மாட்டாங்க ரொம்ப மேக்ஸிமம். ஏன்னா ஓலை விழுந்துட்டு கருக்காக இருக்குமோ, தென்னை மரம்லாம் வெட்டி போட்டுருவோம் ஓலையை. பனைமரம்னே கருக்காக இருக்கணுன்னே அதை வெட்டைக்கு மாற்றி விட்டு பனைமரத்தை அவ்வளோ வைக்க மாட்டாங்க, அதுவாக நின்று தான் நிற்கும். சரி, நம்ம கீழே இறங்கிடலாம். வளவலன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கீழே இறங்கிட்டு பார்க்கலாம்.